ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோல நம்ம குரு அணி, சுக்கிர அணி அப்படின்னு 2 கிரக அணிகள பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ராகு, கேது பத்தி பார்ப்போம். ராகு, கேது உங்களுடைய லக்னத்துக்கு நல்லது செய்வாங்களா? அல்லது கெட்டது செய்வாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய அமைப்பை பொறுத்து மாறும். ராகு, கேது அப்படிங்கிற 2 கிரகங்கள் ஒரு நிழல் புள்ளி. ஷேடோ பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம் அத. சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குன்னு சொந்தமான வீடு கிடையாது. அவங்களுக்குன்னு சொந்தமான காரகம் கூட கிடையாது. அதனால தான் ராகு கேதுவுடைய தசை புக்திய கணிக்கிறது மிகவும் சிரமமான, அதிநுட்பமான ஒரு செயல். பொதுவா பார்த்தீங்கன்னா, ராகு, கேது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர் வீட்ல இருப்பாங்க. ராகு உதாரணமா இப்ப ரிஷபத்தில இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், அது சுக்கிரனுடைய வீடு. அதுக்கு எதிர் வீடு விருச்சிகத்தில கேது இருப்பாரு. விருச்சிகம் குரு அணியை சார்ந்த செவ்வாயின் வீடு. ஸோ எப்பவுமே ராகுவும், கேதுவும் ஒரு கிரகம் குரு அணி சம்மந்தப்பட்ட வீட்லயும், இன்னொரு கிரகம் சுக்கிர அணி சம்மந்தப்பட்ட வீட்லயும் இருக்கும். இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ராகு, கேதுவுடைய வொர்க் பார்த்தீங்கன்னா, 3 விதமா 3 வித விஷயங்கள கலந்து செய்வாங்க. விஷயம் நம்பர் 1 தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல வேலை செய்வாங்க. எந்த ராசியில இருக்காங்களோ, அந்த ராசிநாதன போல வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. 2வது விஷயம், தன் உடன் சேர்ந்திருக்கும் கிரகத்தைப் போல வேலை செய்வாங்க. எப்பவுமே ராகு, கேது தனியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே! கூட ஏதாவது கிரகம் ஒட்டியிருக்கலாம் இல்லையா? தான் கூட அதே வீட்ல இருக்கிற கிரகம் மாதிரியும் வேலை செய்வாங்க. 3வதா தன்னை பார்த்த கிரகத்தைப் போல வேலை செய்வாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லையா? ஸோ ராகு, கேது தான் அமர்ந்திருக்கும் வீட்டின் கிரகத்தைப் போலவும், தன்னுடன் சேர்ந்து இருக்கும் கிரகத்தைப் போலவும், தன்னை பார்த்த கிரகத்தைப் போலவும் வேலை செய்வாங்க. கலந்து கட்டி அவியல் மாரி வேலை செய்வாங்க. அதனால தான் இவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க ஜாதகத்தில ராகு, கேது எப்படி இருக்காங்க? அவங்க உங்களுக்கு எப்படி நல்லது செய்ற மாரி இருக்காங்களா? என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ. சியர்ஸ்.